பயங்கரமா இருக்கு அந்த இடமே. மேம் கீழே நிக்கிறாங்க. பஞ்சு ஐயோ அவங்க பேசுறது இருக்கு. அவங்க ஜட்ஜஸ் மேம் அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்க. நான் எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து அப்படி அவங்க பேசவே இல்லை. நான் அழுத என்னை சும்மா திட்டாங்க. அழுவாத 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 எப்போ பார்த்தாலும் அழுவுற. அது எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா. அவங்க சும்மா பேசல, எப்பயுமே அப்படியே தான் பேசுவாங்க. நான் வந்தோடனே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுறவில்ல சும்மா இருக்கிறது நீ அழுவுன்னு அங்கேயே அதே தான் சொன்னாங்க. நீ அழுவுன்னு இன்னைக்கு அவ்வளோதான், நீ சிரிச்சிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரிதாங்க அவ்வளோ நல்லா பேசுனாங்க. சார் இருக்காரு, அவர் பேசும்போதெல்லாம் எனக்கு படத்துல பாக்குற மாதிரியே தான் இருந்துச்சு. அவர் பேசுறது, வாயை சேர்க்கறது அவ்வளோ அழகா. அவ்வளோ எங்க வீட்டுக்காரர் கூட பக்கத்துலயே உட்காடுறாங்க. என் பக்கத்துல என் பையன் வேற அவங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து சொல்லி வேலை வாங்குறான். எனக்கு என்ன இவன் கம்முனே இருக்க மாட்டேங்கிறானே அப்படின்னா அதுக்கு ஒரு ஒண்ணுமே முகம் கூட சொல்லிக்கல. அப்படியே அதை எடுத்து கொடுக்குறாரு. டிஷ்யூ உனக்கு ஊருக்கு போகும்போது நிறைய ஒரு பாக்ஸாக டிஷ்யூ வாங்கி கொடுத்துருவாரு அப்படி சொல்லிட்டு மேம் கிட்ட கூட சொன்னாங்க. சொல்லிட்டு எனக்கு புடவை, அவருக்கு வேட்டி ட்ரெஸ்ஸு, பூவு, ஸ்வீட்டு, காசு எல்லாம் வச்சு எங்களுக்கு தட்டில் கொடுத்தாங்க. ஐயோ அவ்வளோ சந்தோஷமா. மேம் வேற வந்து கேசரி கொடுத்தாங்க. அந்த கவனிச்சுக்கிறது இருக்கே அம்மா. நான் தான் அந்த மாதிரி போய் வாயை கூட திறக்காம இப்படி போய் கொடுத்துருக்கேன். ஆனால் என்ன ஒரு அன்பா பாசமா அந்த அன்பு இந்த லவ்ன்றீங்களே இப்படி அது அங்கதாங்க. ஐயோ அவ்வளோ சந்தோஷங்க எனக்கு சத்தியமா.